இனவாத கட்சி சமாதான முயற்சிகள் தமிழீழ விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 24ஆம் தேதி சித்திரை மாதம். இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக இலங்கையை பொறுத்த வரைக்குமே இப்பொழுது அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம், முதலாவதாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய அந்த சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிகின்ற ஒரு விடயம், இரண்டாவது நடக்கவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல், மூன்றாவது விடயமாக உயிரிழந்திருக்கக்கூடிய டான் பிரியசாத்தினுடைய மரணம். இவ்வாறாக அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் தான் நிகழ்ந்து கொண்டிருந்தன. இவை தொடர்பாகவெல்லாம் தான் இன்றைய தினமும் இந்த காணொலியில் சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அது மாத்திரமில்லாமல் இது தவிரவும் ஒரு சில செய்திகளை பற்றியும் இந்த காணொலியில பேசிக்கொள்ளலாம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவை அங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம். முதலாவதாக நாங்கள் பேசக்கூடிய விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 21ஆம் தேதியோட இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் நடந்தேறி 6 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த 6 ஆண்டுகள்லையும் இந்த வந்திருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நாங்கள் விரைவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவோம், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை எல்லாம் அறிவிப்போம் அப்படி என்று சொல்லி எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில தான் புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரிகளை நாங்கள் விரைவில் அம்பலப்படுத்துவோம், அதாவது விரைவில் அம்பலப்படுத்தி அவர்கள் யார் என்று நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த பின்னணியில் பார்த்தால் பிள்ளையானவர்களினுடைய கைது நடைபெற்று அவர் இப்ப 90 நாள் விளக்க காவலில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது ஆரம்பத்தில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்து ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னதாகத்தான் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அது தொடர்பாகவெல்லாம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் வருகிறது. இது பார்த்தோம் என்றால் ஒரு இந்த முன்கதை சுருக்கம் என்ற மாதிரி முன்பக்க விளக்கம் என்று சொல்லலாம். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்ப நடக்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்ப பார்த்தால் திடீரென்று தென்னிலங்கையில் ஒரு அதிரடி கைது நடைபெறலாம் என்று சொல்லி ஒன்று எதிர்பார்க்கொண்டு நிலவி கொண்டு வருது. இந்த அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி என்று அறியப்படுகின்ற ஒருவர் விரைவில் கைதாக போகின்றார் என்கின்ற ஒரு தகவல் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்படி அந்த நபர் யார் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்குது. அவர் வேற யாருமே இல்லை, எங்கள் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. கோட்டாபய ராஜபக்ஷ தான் இந்த ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி என்றும் இவர் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படி என்று சொல்லியும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மாத்திரமில்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட இது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றப்ப முழுமையாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு இதனுடைய பிரதான சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய பிரார்த்தனையாகவும் உண்மையில இருக்கின்றது. ஆக இந்த ஒரு விடயத்துல அந்த சரியான முறையில் அந்த தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்குமே நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்த அந்த கொலைதான் மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம். நவ சிங்கள அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய இயக்கத்தினுடைய ஒரு தேசிய செயற்பாட்டாளர், அந்த இயக்கத்தினுடைய தேசிய செயற்பாட்டாளர் என்று அறியப்படுகின்ற டான் பிரியசாந்த் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் நேற்று முன்தினம் இரவு. அப்ப அவருடைய அந்த கொலையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி இப்ப பல்வேறுபட்ட கோணங்கள்ல விசாரணைகள் எல்லாம் நடத்தி கொண்டு வரப்படுகின்றது. இந்த அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது அவர்களை கொலை செய்வதற்கான அந்த பின்னணியில் 2 நபர்கள் இருப்பதாக தெரிய அவர்கள் கைதாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தத்துல இது எல்லாவற்றிற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான ஒரு விடயங்கள் தீர்வுகளாக கிடைக்க போகின்றது அப்படி என்று சொல்லி. இந்த செய்திகள்ல எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு அண்மைய செய்தி, தூரத்து செய்தி அப்படி என்றெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது
எங்களுக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய விடயங்கள் வந்து எங்களுக்குள்ள அவ்வளவு தாக்கத்தை செலுத்துமா. இதுவே எங்களுக்கு தூரமா இருந்து நடக்கக்கூடிய செய்திகள், அதாவது தூர தேசத்துல நடக்கக்கூடிய செய்திகள் வந்து எங்களுக்குள்ள அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படி என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் உண்மையில சில விடயங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்கு இருந்தாலும் இது மனிதர்களினுடைய நெஞ்சை உழுக்குகின்ற விஷயமா தான் இருக்கும். அப்படித்தான் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் நான் இதை காணொலியில வந்து சேர்த்துக் கொள்ளல, இன்றைய தினம் நான் இதை கட்டாயமா பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி நினைக்கின்றேன். என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று முன்தினம் 22ஆம் தேதி இந்தியாவினுடைய காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம். காஷ்மீரில 26 வயதான ஒரு இளைஞனை வந்து சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாதிகள். இது மாத்திரம் இல்லாமல் இது தொடர்பாக பின்புலத்துல வந்து பலரும் பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதன்படி பார்த்தோம்னு சொல்லலாம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருக்கக்கூடிய பகல்காமில தான் நேற்று முன்தினம் வந்து ஒரு தாக்குதல் சம்பவம், அதாவது பயங்கரவாதிகளினால ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய தேன் நிலவுக்காக காஷ்மீருக்கு சென்றிருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் மீது வந்து இந்த துப்பாக்கிதாரிகளினால மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒரு தாக்குதல்ல அவர் வினய் என்கின்ற நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். உண்மையில இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம். அந்த ஒரு புகைப்படம், அந்த கணவனுடைய உடலம் வந்து இறந்த நிலையில் கணவனுடைய உடலம் கிடக்கின்றது, அருகாமையில் அந்த மனைவி அப்படியே இருக்கின்றார். இந்த புகைப்படம் வந்து அந்த பார்ப்பவர்களுடைய நெஞ்சை அப்படியே உழுக்க செய்யற மாதிரியாகத்தான் அந்த புகைப்படம் அமைந்திருந்தது. உண்மையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்தியாவில வந்து இந்த ஜம்மு காஷ்மீர்ல அடிக்கடியாக இப்படியான இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டு வர்றதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திருமணமாகி ஒரு சிறிது நாட்கள்லயே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முன்னமே அந்த வாழ்க்கை வந்து அதிலேயே முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு செல்ல இருந்தவர்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த விசா கிடைக்காத காரணத்தினாலே அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்துல தான் அந்த இடம், அந்த பகல்காம் என்கின்ற அந்த இடத்தை சுற்றி வளைத்தவர்கள் அதில் துப்பாக்கி சூடு மேற்கொள்கின்ற போது இவர் உயிரிழந்திருக்கின்றார். இவர் இந்திய கடற்படையை சேர்ந்திருக்கக்கூடிய 26 வயது இருக்கக்கூடிய நபர். அது மாத்திரம் இல்லாமல் அந்த உயிரிழந்த நபரினுடைய மனைவி சொன்ன விடயம் என்னென்றால், தான் வந்து சாப்பிட்டு கொண்டு நின்றுட்டு பின்பக்கம் திரும்பி பார்க்கக்குள்ள தன்னுடைய கணவன் மீது வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய மத அடையாளங்களை வந்து பார்த்து விட்டு அதன் பின்னதாகத்தான் அவரை கொன்றிருக்கின்றார்களாக. அவ்வளவு விதமான ஒரு மதவெறி கொண்டதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் பேசப்படுகின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகள்ல இருந்து பல்வேறுபட்ட கண்டனங்கள் எழுது கொண்டிருக்கிற நிலையில பிரதமர் மோடி கூட இதற்கு வந்து மிகவும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இலங்கையிலிருந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இது தொடர்பாக ஒரு அதிருப்தி கடிதம் ஒன்றினை வந்து அனுப்பியிருக்கிறார். இது ஒரு சகித்துக் கொள்ள முடியாத ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை அப்படி என்று சொல்லி இருக்கிறார். ஆக இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அத்தனை பேரினுடைய நெஞ்சதையும் இது உருக்குவதாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் இலங்கையில எப்படிப்பட்ட ஒரு கோரமான தாக்குதல்கள் நடந்தது அப்படி என்று சொல்லி. அதாவது இன அழிப்பு என்பது வந்து இன்றை வரைக்கும் மறைந்து போகாத ஒரு விடயம். இந்த இன அழிப்பு என்கின்ற விடயத்துல வந்து இன்றை வரைக்கும் எத்தனையோ காணாமலாக்கப்பட்டவர்கள், எத்தனையோ தாயை இழந்தவர்கள், எத்தனையோ தந்தை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவினர்கள் சங்கத்தினரால தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருது. தீர்வில்லாம போய்கொண்டே இருக்குதாக எங்கண்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே கடிதம் எழுதுகின்றார் பிரதமர் மோடி அவர்களுக்கு. இது ஒரு அசம்பாவிதம் அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய நாட்டில் நடந்தவற்றுக்கு தீர்வு என்ன அப்படி என்று சொல்லி நிச்சயமா கேட்டுக்கொள்ளணும். ஏனென்றா இதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வை கொடுத்தார்? ஆக இவர்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு அனுதாபம் தெரிவிப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என்பது நிச்சயமாக புரியல. அடுத்த விஷயமா நாங்கள் பார்க்க போறது, இப்ப வந்து நாட்டுல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விடயங்கள் தான் சூடு பிடித்து கொண்டு இருக்குது. அப்ப ஒவ்வொரு கட்சியினரும் வந்து ஒவ்வொரு கட்சியினரை சாடுறதும் அவர்கள் இவர்களை பேசுறதும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டமா ஒரு சுற்றுவட்டம் மாதிரி போய்கொண்டு இருக்குது. இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்திருக்கக்கூடிய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய கனகரத்தினம் சுகாஸ், பெரும்பான்மையானவர்கள் நீங்கள் அறிந்த ஒரு நபர் தான், அவர் பிரபலியமான ஒரு நபர் தான் கனகரத்தினம் சுகாஸ் அவர்கள். அவர் வந்து ஒரு சட்டத்தரணியும் கூட. இவர் வந்து ஒரு மேடையில பேசி இருக்கின்ற பொழுது அவர் பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வந்து பேசியிருந்தார். யாருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சொன்னால் என்பிபியினரை சாடி பேசியிருந்தார். அப்ப இதற்கு வந்து ஒரு பதில் மாதிரியாக என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜீவன் அவர்கள் தன்னுடைய முக புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டுட்டார். அந்த பதிவு என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கிள் சுகாசுக்கு வாய் இல்லாவிட்டால் நாய் தான் கொண்டு போகும் என்று சொல்லி ஒரு பதிவு ஒன்றை போட்டுட்டார்.
இதுக்கு நீ நான் அப்படி என்று சொல்லி பல விவாதங்கள் இப்ப வந்து பேசு பொருளாக்கப்பட்டு கொண்டு வருது சமூக வலைதளங்கள்ல. அப்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் யாரெல்லாம் இதுக்கு என்னெல்லாம் பேசினோம் என்று சொல்லி சொன்னால் கனகரத்தினம் சுகாஸ் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல இதுக்கு வந்து பதில் கொடுக்கிற விதமா ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இகழ்வதாக நினைத்து என்னை புகழ்ந்து ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஓ, அதுதான் சில வருடங்களுக்கு முன்னர் என்னை தேடி எனது அலுவலகத்துக்கு வந்திருந்தீர்களா? எண்ணன்றி கொன்றார்க்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அது சரி, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் வரை தமிழ் தேசியத்தை சீரழித்த திரு சுமந்திரன் அவர்களின் நல்ல கையாக இருந்துவிட்டு பின்னர் அற்ப பதவிக்காக தமிழினத்தையே கருவறுத்து ஜேவிபியோடு இணைந்துள்ள தங்களிடம் இவற்றை எதிர்பார்க்க முடியாது தானே என்கின்ற மாதிரியாக அவர் இந்த பதிவை வந்து இட்டிருக்கின்றார். இது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு பதிவை வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து பகிர்ந்து கொண்டுட்டு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லுறேன். அதாவது அந்த பதிவுல இருந்து நாங்கள் சில விஷயங்களை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டுமா. முதலாவது அவர் சொல்லி இருக்கிறார், சைக்கிள் என்று பொதுமக்களால் அல்லது இளைஞர் தரப்புகளினால் சொல்லப்படுவதன் விளக்கம் என்ன? இந்த பதிவு இரட்டை அர்த்தங்களில் பதிவிடப்பட்டதாக இருந்தால் சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் இவ்வாறு விழிக்கப்பட்டதன் காரணம் சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் அவ்வாறான பிழையான நடத்தை கொண்ட ஒரு தேசிய செயற்பாட்டாளரா? இது ஒரு முதலாவது கேள்வியா கேட்டிருக்கிறார். இரண்டாவது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு நேரடியாக கருத்தை தெரிவித்திருப்பது மான நஷ்ட வழக்கை தானாகவே கேட்டு வாங்குவது போன்று இருக்கின்றது. ஆக ஒரு சட்டத்தரணியாக சுகாஸ் அவர்களினால் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு ஒன்றினை பதிவு செய்து தார் ஒரு சட்டத்தரணி என்பதை நிரூபிக்க முடியுமா? அடுத்ததாக சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் ஒரு பேச்சிலே வடக்கில் இருந்து குட்டை நாய்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றது, முக்கியமாக அரசாங்க கட்சியிலே என்று சொன்னதாக ஞாபகம். அப்படியாயின் வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா குட்டை நாய்களா? இதற்குரிய பதிலை ரஜீவன் அவர்களே சொல்ல முடியும் என்கிற மாதிரியாக ஒரு ஸ்மைலியோட ஒரு ஸ்மைல் இமோஜி ஒன்று போட்டு அதை வந்து முடித்திருக்கின்றார். ஆக இவ்வாறாக ஒரு சுற்றுவட்டத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் சமீபத்துல வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நிகழ்ந்திருந்தது. இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதாவது என்பிபி அரசாங்கம் பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஜேவிபியை புறக்கணிச்சுத்தான் இருக்கிறது. அதான் உண்மை. ஏன் புறக்கணிச்சென்றால் ஜேவிபி ஒரு இனவாத கட்சி. சமாதான முயற்சிகள் தமிழீழ விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ராணுவ ரீதியாக போர்வீடாக அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மெனோனிலையிலே தயார்படுத்தினது இந்த செய்தி. ராஜபக்ச வெறுமனே இனவாதத்தை கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தினது இந்த ஜேவிபி. இவ்வாறான விடயங்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோட இப்ப வந்து பலர் கைகோர்த்து ஒன்றாக இணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. இது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் கொடிகாமம் சந்தையில் ஒரு பிரச்சனை ஒன்று, அங்கிருந்து ஒரு மரம் ஒன்று வெட்டப்பட்டது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருந்தது. அங்க இருந்த அந்த வர்த்தகத்துல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் அர்ச்சுனா எம்பியை கூப்பிடுவோம்னு சொல்லினோம். அப்ப அர்ச்சுனா எம்பி வந்துதான் இதுக்கு தீர்வு தருவார் என்ற அளவுக்கு தென்மராட்சியில அர்ச்சுனா எம்பியினுடைய அந்த கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்கின்றார்கள். இதே மாதிரிதான் வரணியிலே அந்த இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் கொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய தாயார் கூட அர்ச்சுனா எம்பியை வர சொல்லுங்கள், அவர் தான் இதுக்கு தீர்வை பெற்று தருவார் என்ற அளவுக்கு வந்து அவர் மேல அவ்வளவான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் எல்லாம் எவ்வாறாக அமைய போகின்றது, இனி மக்களுக்கு எவ்வாறான விடயங்கள் எல்லாம் கிடைக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன். இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில சந்தித்து பேசிக்கொள்வோம். நன்றி உறவுகளை.